ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் அவல் வடை ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. அதுக்கு முதல்ல அரை கப் அவல் நான் எடுத்திருக்கேன். இது வெள்ளை அவல், நல்ல மெல்லிஸாக இருக்கும்ல, அந்த அவல் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இது முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு அவலை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த மாதிரி நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு போட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இதை நல்லா நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளித்து, தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, வடை நிறைய எண்ணெய் பிடிக்கும். லேசாக தண்ணி தெளித்து நல்லா மசிய பிணைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், நல்லா பிணைஞ்சிச்சு. இப்போ நம்ம வடை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ளாட்டாக நம்ம தட்டினோன்னா வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், அப்படியே கையில் வச்சு அப்படியே லேசாக ஃப்ளாட்டாக தட்டினா போதும். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இதை இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடுமே நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம பொரித்து எடுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.